மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாவே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சூர மீன் வாங்கியிருக்காங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மக்களே. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே. பார்த்தீங்கன்னா சூர மீன் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், கழுவி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னா பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணியாச்சு. சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. சின்ன வெங்காயம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உள்ள சாஸ் போகிற அளவுக்கு கீ எடுத்தாச்சு. அப்புறம் கொஞ்சமாக தக்காளி. ஸோ வந்து இவ்வளோ மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோவே போதுங்க. ஸோ இதே வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லியும் ஒரு கட்டையும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சூர மீனை வில்லேஜ் ஸ்டைலில் செய்ய போகிற மக்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடாய் காஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெயுமே நல்லா காய விட்டுடலாம். அது நல்ல எண்ணெய். ஏய் ஸோ எண்ணெய் இப்போ நல்லா காயுது மக்களே. இப்போ கடாய் காஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா காய விட்டுடலாம். இது நல்லா காஞ்சிருச்சு. கடுகு ஒன்று போட்டுக்கலாம். ஸோ கடுகு போடும்போது பார்த்திங்கன்னா கடுகு வந்து நல்லா பொரியணும். அப்போ தான் வந்து என்ன காஞ்சிச்சுன்னு அர்த்தம். இது இன்னும் பொரியவே இல்லை பாருங்கள். ஸோ நம்ம 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம புதுசாக நட்டு வச்ச பட்ரோஸ் செடி, இது வந்து பார்த்திங்கன்னா மேரிகோல்டு, புதினா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடுகு, வெந்தயம், பூண்டு, பச்சை மிளகாலாம் போட்டுட்டு மக்களே. இதை நல்லா வெந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் மக்களே. ஸோ கிட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா எண்ணெய் கையில் தெரிக்குது. இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து போட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ உங்களுக்கு கலர் சேஞ்சிங் தெரியும். இந்த கலர் சேஞ்ச் ஆன பிறகு தான் நம்ம பார்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போடணும். இப்போ நம்ம தக்காளி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் நல்லாவே வந்து எண்ணெயில் ஊறிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டு நல்லா கிண்டிடலாம். நம்ம சிக்கனில் எப்படி சிக்கன் மசாலா பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் மக்களே இதுவும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நல்லா ஊறணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். நம்ம அப்படியே கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகட்டும். இது கட்டு போட்டு முடிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வெந்துட்டு இருக்க கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சிடலாம். இங்கே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. இன்னுமே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம வீட்டில் செஃப் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாவே என்னோடய டேடி தான். ஸோ அவர் தான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. எப்பயுமே நான்வெஜ்னாலே எங்கள் டேடி தான் ஃப்ரெண்ட்ஸ் குக் பண்ணுவாங்க. ஸோ சூர மீன் வந்து எவ்வளோ இருக்கும் அந்தளவுக்கு தான் வந்து போடுற பொருளும் போடணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க. நம்ம மீன் கம்மியாக வாங்கினாலும் நம்ம போடுற பொருட்கள் அதிகமாக போட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், மல்லித்தூள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஃபிஷ் கறிக்குன்னு செய்கிறதுக்கு தனியாக மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம கடையில் வாங்குவோம்னா அந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம இன்க்ரீடியன்ஸ் அதிகமாக ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக கொடுக்கும் மக்களே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மக்களே இப்போ மூடி வச்சு 10 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மக்களே இப்போ நம்ம மூடி வச்சு 10 நிமிஷம் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போ முனைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இப்போ தெரியும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு.
ஸோ இப்போ நம்ம அலசி வச்சா நம்ம சூரை மீன் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் அதை சாப்பிட போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீனை கழுவி வச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த மீன்களை கூட சேர்த்துக்கலாம். ஏன் மீன் வேணாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன்லாம் சேர்த்தாச்சு மக்களே. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மல்லி இலைகள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா குழம்புலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து கொஞ்சம் நல்லா வந்து வேகணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து மல்லிகை போட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தட்டை வச்சு மூடிடலாம். மக்களே ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதோடைய டேஸ்டிங் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். ஸோ அதில் பார்த்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பாபாய் மக்களே.